ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி டாப் வித் பெங்களவின். ஸோ எனக்கு என்ன பத்தி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, பொதுப்பணித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4000+ காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த இயர்ல இது இரண்டாவது நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. எஸ்எஸ்சில இருந்து ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்தா நம்மளுக்கு டைரக்ட் ரெக்கமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து மற்றும் சில பல பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம லே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மளே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் நம்ம சொன்ன மாதிரி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல தான் நம்மளுக்கு கிரேட் சி அண்ட் டிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 26ஆம் தேதி, அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 17/8/2024 வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆன்லைன்ல ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கும் 17ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி விண்டோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணணும்னா 27/8 இருந்து 28/8 வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர்ல நடக்கும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க. நீங்க டைரக்டா கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி, குரூப் பில நான் கெஜெட்டட் அண்ட் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி அண்ட் குரூப் சி. இந்த போஸ்டிங்ஸ்க்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிக்கு பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ஆல்சோ எலிஜிபிள். அது யார் எலிஜிபிள் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர் டிக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டைப் ரைட்டிங் மேண்டேட்டரியா இருக்கும். சோ ஹையர் அண்ட் லோயர் முடிச்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும். சோ நேஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியன், நேபாள், டிபெட்டான், பூட்டான் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 18 முதல் அப் டு 30 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். குரூப் கிரேட் சிக்கு, கிரேட் டிக்கு அப் டு 27 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. பெர்சன்டேஜ் யூசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்சிக்கு தனித்தனியா 10, 13, 15 வருஷம் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்குது, டிஃபென்ஸ் பர்சன் டிசபிலிட்டி இருக்குது, பெர்சன் டிசபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வரையாம இருக்குது. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனா நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கான டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் டீடைல்ஸும் கொடுத்திருக்காங்க. நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஓபிசி சர்டிபிகேட், அதாவது எம்பிசி பிசி இருக்கிறவங்க ஓபிசி சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க. 1 இயர் தான் வேலிட் இருக்கும். சோ முடிஞ்சிருச்சுன்னா இப்பவே நீங்க வாங்கி ரெனிவல் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய சர்டிபிகேட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. சோ அதுக்கு அடுத்தது எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 12th முடிச்சிருந்தாலே போதும் நீங்க எலிஜிபிள். சோ எப்படி அப்ளை பண்றதுன்னா ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ணணும். www.ssc.gov.in இந்த வெப்சைட் லிங்கா இருக்கட்டும். அதே மாதிரி அப்ளை பண்ற லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஒன் டைம் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 rupees சொல்லிக்காங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பேமெண்ட் மெத்தடுமே கொடுத்திருக்காங்க. விண்டோ அப்ளிகேஷன் நம்ம சொன்ன மாதிரி 27/8 முதல் 28/8 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. சோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வரையவே ரீஜன் வரையா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல நம்மளுக்கு சவுத் சைடுக்கு தனியாவே கொடுத்திருக்காங்க. அதே நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி இந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ரீஜனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours எக்ஸாமினேஷன் இருக்கும். பெர்சன்டேஜ் அப்படின்னா 2 hours 40 minutes எக்ஸாமினேஷன் நடத்த போறாங்க. சோ ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் 50 மார்க் இருக்கும், அவேர்னஸ்க்கு 50 மார்க் இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் பாத்தீங்கன்னா 100 மார்க் இருக்கும் சொல்லிருக்காங்க.
எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. உங்களுக்கு சிலபஸ் டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஸ்கில் டெஸ்ட் ஸ்டெனோகிராஃபர் அதோட டீடைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து சாஃப்ட் காப்பி இப்பவே நீங்க பி ப்ரிப்பேர்டா எடுத்து வச்சுக்கோங்க. ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4000+ வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான சம்பளமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவும் இருக்கும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டோட இங்க வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பும் இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, all the best for your career.